தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு நெய்தல் மக்கள் கட்சியின் தலைவர் திருமிகு பாரதி அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நெய்தல் மக்கள் கட்சி என்று சொல்லும் போதே இது யாருக்குரிய கட்சி, யாரை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் என்பது புரிய வருகிறது. தொடக்க காலங்களிலிருந்து அது ஒரு பெரிய தொழில். அந்த தொழிலை ஈடுபடுகிறவர்களுக்கான அதாவது அவங்களுக்கான எந்த விதமான வசதிகளும் செய்யப்படுவதில்லை. இந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக ஒரு கட்சியாக தொடங்கி அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தொடங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எந்த நோக்கத்திற்காக அதே நோக்கத்துக்கு தொடங்குனீங்களா, இல்லை வேறு என்ன காரணம் கட்சி தொடங்க காரணம்? கட்சி தொடங்கிறதுக்கு முன்னால் மீனவர் அமைப்புகளை நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளமாக வச்சுருக்கோம். தென்னிந்திய மீனவர் நல சங்கம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு மீனவர் அமைப்பாக இருந்து இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை முதல்வர்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அமைப்பு தான் சார்ந்த மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதை பரிசீலனை செஞ்சு உண்மையில் ஒரு ஆக்கப்பூர்வமான கோரிக்கையாக இருந்தால் அதை நிறைவேற்றுறதுக்கான அரசுகளாகவும் முதல்வர்களாகவும் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதனால் கட்சி நமக்கு தேவையில்லை. அதனால் நம்மளோட குரலை மதிக்கிறாங்க, நம்ம மக்களுக்காக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் செவிமடுக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது அறவே எந்த கட்சிங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளே கவனிக்கிறது இல்லை. அப்புறம் அமைப்புகள் வைக்கிறத பற்றி அறவே கவலைப்படுறது. அமைச்சர் கூட உங்கள் சமுதாயத்தில் இருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இல்லை. நமக்கு முதல் விஷயம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மீனவர் அமைப்புகள் தொடங்குற அந்த காலத்தில் நாங்கள் வச்ச முதல் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் கடற்கரையோரங்களில் பாரம்பரியமாக பாட்டம் முப்பாட்டம் காலத்தொட்டு நாங்கள் வாழக்கூடிய அந்த இடங்களுக்கு ஒரு பட்டாவை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருக்கும். இது வரைக்கும் எந்த முதல்வரும் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து புதுசாக எங்களுக்கு எந்த நிலத்தையும் நாங்கள் கேட்கல. கடற்கரையில் நாங்கள் வாழக்கூடிய பகுதிகளை, காலங்காலமாக வாழக்கூடிய பகுதிகளை எங்களுக்கு பட்டா, இலவச பட்டாவை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த முதல்வரும் அதுக்கு தயாராக இல்லை. முதல் விஷயமே அதாவது ஆள்றவங்களுக்கு நிலம் சார்ந்த சிந்தனையும் கடல் சார்ந்த சிந்தனை அறவே இல்லை என்ற ஒரு குற்றத்தை நாங்கள் வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா எந்த சட்டங்களாக இருக்கட்டும், எந்த விதமான திட்டங்களாக இருக்கும், எல்லாமே நிலம் சார்ந்த மக்களுக்காகவே மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் இருக்கிறவங்களோட பார்வை அப்படி இருக்குது. ஆனால் கடற்கரையோரங்களில் கடல் அலையோட அந்த விளிம்பில் போய் நாங்கள் உட்காந்துன்னு இருக்கோம். தொழில் முழுக்க முழுக்க கடல் சார்ந்த தொழில். எங்களுக்கான பார்வையோ, எங்களை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களோ, எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களோ மத்தியிலையும் அந்த பார்வை இல்லை, மாநிலத்திலும் அந்த பார்வை இல்லை என்றதை இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம புரிஞ்சிக்க முடியும். எந்த ஒரு நலம் சார்ந்த மக்களாக இருந்தாலும் வேறு ஒரு மாவட்டத்திலேருந்து வரலாம், வேறு மாநிலத்திலேருந்து வரலாம், வந்த உடனே தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பட்டாவோட ஒரு இடம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே பூர்வ குடிங்க. எல்லாம் இந்த சுதந்திரத்துக்கு முன்னால், ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னால் இருந்து நம்ம வாழ்ந்துருக்கு. நாம் வாழக்கூடிய இடங்களுக்கு ஒரு அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய அந்த பட்டாவை கொடுக்கக்கூட ஒரு முதல்வருக்கும் சரி, இல்லைன்னா அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று போகிற சட்டமன்ற உறுப்பினருக்குமே அந்த பார்வை இல்லைன்னா அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்ற ஒரு இதை நாங்கள் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது மீனவன் நண்பன் என்ற படம்லாம் நடித்து மீனவர்களுக்கான ஒரு அரசு அப்படின்ற நிலைமையில் இருந்த எம்ஜிஆர் காலத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கூட உங்களுக்கு அந்த மாதிரி உதவிகள் செய்யலையா? அந்த பார்வை இல்லை. அதாவது எதுவும் ரொம்ப முக்கியம் என்றது இல்லை. காலகாலமாக மக்கள் வாழ்ந்துன்னு இருக்காங்க, ரைட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணுவோமேன்ட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்களே தவிர அந்த உரிமைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அடிப்படை பட்டா என்ற ஒரு விஷயத்தில் பசங்களோட கல்வியிலேருந்து தான் கட்டக்கூடிய குடியிருப்புகளில் இருக்க என்னோட அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு பல்வேறு விஷயங்களில் இந்த பட்டா என்றதை ஒரு அடிப்படையாக கட்டமைச்சு வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நான் படிக்க போகணுன்னா ஏதாவது ஒரு வங்கியில் உதவி வேணும்னா கூட இந்த பட்டா வச்சு பண்ண முடியும். நான் என்னோடய குடியிருப்பை கட்டணும்னா அதுக்கு பட்டா இருந்ததுன்னா அதை வச்சு எனக்கு பொருளாதாரத்தை என்னால் ஈட்டிக்க முடியும். என் தொழிலுக்கு இதை வச்சு என்னால் போக முடியும். ஆனால் கடற்கரை சார்ந்த பாரம்பரிய மீனவர்களுக்கு இப்படி எந்த விதமான தங்கள் சொந்தமாக எங்களை நிலைநிறுத்திக்க இந்த அம்சங்கள் எங்கேயுமே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு பட்டா கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? பட்டா மட்டுமே இல்லை, முதல் விஷயம் நாங்கள் வச்ச இந்த கோரிக்கை இது வரைக்கும் அதை சரி பண்ண முடியாமல் இருக்குது. கடற்கரையோரங்களில் எவ்வளோ புயல்களை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வெள்ளங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் அதையெல்லாம் தாண்டி
உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அளவில் சுனாமிகளை பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளில் மக்கள் மேலே வந்த பிறகு கூட அந்த மக்கள் வாழக்கூடியதுக்கு ஒரு பட்டாவுடன் கூடிய ஒரு நல்ல இடத்த ஒதுக்கணும் என்ற பார்வை யார்கிட்டையும் இல்லை என்றது தான் முதல் காரணமாக இருக்குது. இதோட அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா கல்வி, வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அரசியல், இதில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து எதுவுமே கிடையாது. அந்த காலத்திலேருந்து மீனவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணுன்றதை ஒரு வச்சிருக்கோம். ஆனால் நம்ம மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை ஆள்றவங்களாக இருக்கட்டும், இவங்களோட அந்த பொது புத்தியில் வந்து பழங்குடியினர் அப்படின்னா அது மலையில் வாழக்கூடிய மக்களை மட்டும்தான் குறிக்கும். கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க முடியாதுன்றது ஒரு தவறான புரிதலில் வந்து ரொம்ப காலமாக இருக்கும். மண்டல் குழுவில் உறுப்பினராக இருந்த மீனவர் சமுதாயத்தை சார்ந்த கே. சுப்பிரமணியன்றவர் அதில் மண்டல் குழுவில் அந்த பரிந்துரையிலையும் அவர் வைக்கிறார் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் கிடப்பில் இருக்குது. இப்படி வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கல்வி வேலை வாய்ப்பில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படுது. எங்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலில் எல்லை தான்றதுனால நம்ம நிறைய பார்த்துன்னு இருக்கோம். ஏகப்பட்ட உயிரிழப்புகளையும் நிறைய பொருளாதார இழப்பையும் நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் இலங்கை பிரச்சனையால். இப்போ எங்களோட குரல் வந்து சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் எங்கள் பிரச்சனைகளே நாங்கள் பேசணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கான இது மறுக்கப்படுது. வெற்றி பெற்று போகிற யாருமே சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி எங்களுக்கான குரலாக இருக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் மறுக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக மீனவர்களுக்கான ஒரு இயக்கம் தேவைன்றதை ஒரு அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட மீனவர் அமைப்புகள்லாம் ஒருங்கிணைந்து தான் நெய்தல் மக்கள் கட்சின்றதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இப்போ கடற்கரை ஓரங்களில் சிறு சிறு குடிசைகள் இருப்பது வந்து அந்த நாகரிக உலகத்திற்கு சரியாப்படாது, அதனால் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில வேலைகள்லாம் நடந்தது. அதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மெரினாவில் இருக்கிறதுனால இதை நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா சென்னையோட தலைநகர்னு சொல்லக்கூடிய இடங்களில் சென்னைன்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாலேயே அங்கே வாழ்ந்தவங்க மீனவர்கள். அதை ஒட்டி தான் சென்னையே உருவாச்சின்றது வரலாறு. ஆனால் இன்றைக்கி நாகரிகமும் வளர்ச்சின்ற பேர்லேயும் மெரினா கடற்கரையை அழகுபடுத்த போகிறேன்ற பேரில் மீனவ மக்கள் மேலே தொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் என்று இன்றைக்கி நேரத்தில் ஒரு 40 ஆண்டுகாலமாக நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கிறோம். 1985 நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா மெரினாவை கடற்கரையை அழகுபடுத்த போகிறேன் அப்படின்ற பேரில் லைட் ஹவுஸ்லேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீனவர் கிராமங்கள் இருக்குது. நடுக்குப்பம், அயோத்திக்குப்பம், திருவள்ளிக்கேணியில் மாட்டாங்குப்பம். இவங்க தங்கள் ஊருக்கு எதிர்த்தாப்புல தங்களோட படகுகளை வலைகளை வந்து வழக்கம் போல் நிறுத்துகிற இடம் தான். இந்த கட்டுமரங்களையும் வலைகளையும் அது எம்ஜிஆர் காலகட்டம், எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டங்களில் நவம்பர் 4 அன்றைக்கி போலீஸு மாநகராட்சியும் சேர்ந்து இந்த கட்டுமரங்களை வந்து அகற்றுறாங்க. அகற்றிட்டு இது எங்கே போய் எடுத்து போய் வச்சுருக்காங்கன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாருமே வெடிக்காலம் 2 மணி 3 மணிக்கு மீன் பிடிக்கலான்ட்டு வீட்டிலேருந்து எல்லாம் கடற்கரையை நோக்கி வரும்போது கடற்கரையில் முழுக்க காவல்துறை லைனாக நிற்க வச்சு யாரையும் கடற்கரைக்கு போக விடலை. பொழுது விடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இருந்த கட்டுமரங்களுக்கான வலைகளுக்கான அன்னைக்கு இந்த அளவுக்கு நிறைய செய்தி ஊடகங்கள் வந்து நிறைய இல்லை, தொலைத்தொடர்புகள் நிறைய இல்லை, உடனே பிரச்சனையை வெளியே கொண்டு போக முடியல. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை கேள்விப்பட்டுட்டு நவம்பர் 4 தொடங்கின போராட்டம் டிசம்பர் 5 வரைக்கும் நம்ம மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையிலேருந்து இன்றைக்கி சென்னை கோட்டை அந்த சாலை வந்து முழுக்க பொது போக்குவரத்தை அறவே நிறுத்திட்டு மீனவ மக்களோட போராட்டத்துக்கான களமாக அந்த இடம் வந்து அந்த 1 மாதம் இருந்தது. முதல்ல அந்த போராட்டத்தை வந்து நம்ம காந்தி சிலையாண்ட வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து நடக்குது. நவம்பர் மாதம்ன்றதுனால சரியான கடுமையான மழை. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் வந்து அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவர் வந்து அந்த உண்ணாவிரத்தில் மீனவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். பேசும்போது இந்த கட்டுமரங்களை அகற்றுறது அநியாயமான விஷயம், காலங்காலமாக இருந்த மக்களுக்கு அந்த கட்டுமரங்களை திருப்பி கொடுங்கன்னு பேசுகிறார். அந்த உண்ணாவிரதம் கொட்டு மழையில் நடக்குது. அந்த உண்ணாவிரத்தில் இருந்த ஒரு அம்மா அதே இடத்துல வந்து உயிரிழக்கிறாங்க. முதல் உயிரிழப்பு. மீனவர்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை நடத்தும் போது எந்தவித காரணமும் இல்லாமல் கட்டுமரங்களை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அடையார் முகத்துவாரத்தில் இல்லைன்னா கூவ முகத்துவாரத்தில் இங்கே எங்கேயாவது உங்களுக்கு நாங்கள் இடத்த கொடுக்குறோம், அங்கேருந்து நீங்கள் மீன் பிடிக்க போங்கன்னு அரசு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்களே தவிர மீனவர் தரப்பை கூட்டி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இது எந்த வகையில் அவங்களோட அழகை கெடுக்குது என்ற விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அயோத்தி குப்பத்தில் கோதண்டபாணின்னு ஒரு மீனவர் ஒரு நாள் இந்த மாதிரி பேரணி போகிறாங்க.
போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கான வழக்கு வந்து அன்றைக்கி வர வேண்டியது. அந்த வழக்கு வர தாமதமாகுது. அதனால் அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை உயர்நீதிமன்றத்தில் நடத்திட்டு திரும்பி வரும்போது சென்னை கோட்டை வாசலில் தீக்குளிக்கிறார். தீக்குளிச்சுட்டு ஓரிரு நாளில் சிகிச்சை பலனளிக்காமல் அவரோட உயிர் இழக்கிறார். இந்த போராட்டம் 30 நாளும் தொடர்ந்து போகும்போது அரசால் வேறு எதையுமே பண்ண முடியல. அதுக்கு எல்லா தலைவர்களும் மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அதிமுகவிலேருந்து எம்ஜிஆர் அரசும் சரி ஆட்சியாளர்களும் சரி அதுக்கு செவி மடுக்கவே இல்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கின்னு இப்போ எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து அதை ஒடுக்கிறதுக்காக நடுக்குப்பத்தில் மீன் அங்காடியை வந்து கொளுத்திட்டு அதை ஒரு பெரிய இதே நிகழ்ச்சி அன்றைக்கி டிசம்பர் 4ஆம் தேதி அதே நடுக்குப்பத்தில் வந்து நடக்குது. அதே மீன் அங்காடியை வந்து கொளுத்துறாங்க, மீனவர் குடியிருப்புகளை கொளுத்துறாங்க, போலீஸ் மேலே மீனவர்கள் மேலே போலீஸ் துப்பாக்கி சூடு நடக்குது. கிட்டத்தட்ட 5 மீனவர்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் உயிர் இழக்கிறாங்க. இப்படி 7 மீனவர்கள் உயிர் இழந்த பிறகு அந்த நேரத்தில் தேவாரம் வந்து மாநகர ஆணையராக இருக்கார், காவல் ஆணையராக இருக்கார். அவரோட தலைமையில் தான் இங்கே இவ்வளவும் நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவும் நடந்து 7 உயிர்கள் போன பிறகு உச்சநீதிமன்றமும் வந்து ஒரு தடையை கொடுக்குது. பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடி தொழில் செஞ்ச அந்த கட்டுமரம் வலைகளை அவங்க கையில் திருப்பி ஒப்படைக்கணும். அதே கடற்கரையில் எங்கெல்லாம் அவங்க தொழில் செஞ்சாங்களோ அதே இடத்துல தொழில் செய்யணும், அவங்க தொல்லை கொடுக்காதீங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகள் இந்த பிரச்சனையே இல்லாமல் இந்த 7 மீனவர்களோட தியாகத்தால் நாங்கள் வந்து நிம்மதியாக அங்கே மீன்பிடி தொழில் செஞ்சோம். ஆனால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மறுபடியும் நம்ம வந்து மெரினா கடற்கரையை மீனவர்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்கான பகுதிகளாக பயன்படுத்தின்னு இருக்காங்க. ஆனால் உலக நாடுகளில் கடற்கரையை வந்து எப்படி தனியாருக்கு கொடுக்கறது, இல்லை கார்பரேட் நிறுவனங்களை கையில் கொடுத்துவிட்டு அது மூலமாக வருவாய் ஈட்டணும், இந்த சிந்தனை அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து இருந்துக்கினே இருக்குது. 2003 ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருந்த காலகட்டம் ஒரு அறிவிப்பை வந்து தராங்க. மெரினா கடற்கரையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்லேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர் கிராமங்களில் அங்கேருந்து அகற்றிட்டு சீனிவாசபுரத்தில் ஒரே இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு வந்து கட்டி கொடுக்க போகிறோம். அப்போ அதை கட்டி கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையோட ஒரு MOU போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டத்தோ சாமிவேலு அமைச்சர் இங்கே வந்து அவரும் நம்ம முதல்வரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா கடற்கரையில் மீனவர்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் பல்வேறு நாடுகளோட துணை தூதரங்களை நாங்கள் அமைக்க போகிறோம். உலக நாடுகளுக்கு இணையாக இங்கே நட்சத்திர ஹோட்டல்களை கொண்டு வர போகிறோம். இது ஒரு செல்வ செழிப்பான மக்களுக்கான ஒரு இடமா மாற்ற போகிறோம். ஆனால் மீனவர்கள்லாம் தூக்கி போய்ட்டு பட்டினப்பாக்கத்தில் ஒரே இடத்துல கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்து ஒட்டுமொத்த மீனவர்களோட எதிர்ப்பை அந்த நேரம் சந்தித்தாங்க. அப்போவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மீனவர் கிராமத்தில் பிரம்மாண்டமான கூட்டங்களை நாங்கள் நடத்தி மற்ற மீனவர்களெல்லாம் அங்கே ஒருங்கிணைச்சு ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பான குரல்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேதாபட்கர் அவர்கள் நொச்சிக்குப்பத்திலேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒவ்வொரு கிராமமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட குரலாக இருந்து சென்னையில் ஓரிரு ஆர்ப்பாட்டங்களையும் அந்த அம்மா வந்து எங்களுக்காக பண்ணதை வந்து மறக்க முடியாது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து அதே மாதிரி எங்களுக்காக ஆதரவாக இந்த இடத்துல வந்து குரல் கொடுத்துருந்தார். இதெல்லாம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து முதல் அரசு ஊழியர்கள்லாம் மிக கடுமையாக அந்த அம்மா நசுக்கி சிறைக்கு அனுப்பின அந்த நேரம், அந்த நேரத்தில் முதல் ஒரு விஷயத்தில் வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னா அது எங்களோட போராட்டம் தான். இது மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி, இனிமேல் பட்டு மீனவர்கள் அங்கிறது அப்புறப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு தான் அப்புறம் ராணிமேரி கல்லூரிக்கு போகிறாங்க. அங்கே வந்து தலைமைச் செயலகத்தை கொண்டு வர போகிறேன். நீங்கள் சொன்னீங்க அந்த பெரிய போராட்டத்தில் எம்ஜிஆர் காலத்து போராட்டத்தில் கலைஞர் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசினார். அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். அவர் உங்களுக்கு அந்த சாதகமான வேலையை செய்யலையா? இல்லை, இப்போவும் பாருங்கள், இப்போவும் அதே யார் வந்தாலும் அந்த திட்டம் வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்தது வராங்க, இந்த அம்மா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சைதி துரைசாமி மேயராக வரார். முதல்ல மீனவர்களோட தொழில் கருவிகளை இங்கேருந்து எடுத்து போயிட்டால் குடும்பங்களையும் காலி பண்ணின்னு போயிடுவாங்கன்னு ஒரு திட்டமிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த அம்மா முதல்வராக இருக்கும்போது பார்க்குறாங்க மீனவர்களை வந்து தொழில் கருவி இங்கே இருக்கட்டும், குடியிருப்புங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டால் தானாகவே இதை தூக்கி நாங்கள் போயிடுவாங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அடுத்தது சைதி துரைசாமி மேயராக வரும்போது அவரோட பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களை பிரிச்சா சண்டை வருது, உடனே இவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதாவது தொல்லை கொடுங்க. நீங்கள் மீன் அங்காடி, பெரிய மீன் அங்காடி நம்ம கலங்கரை விளக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நொச்சிக்குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் ஒரு 7 மீனவர் கிராமங்களுக்கு அவங்கவுங்க ஊருக்கு எதிராக அவங்க மீன் அங்காடி வச்சுருக்காங்க. இந்த மீன் அங்காடியில் நாங்கள் எங்கள் ஊருக்கு எதிராக நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம். இது யாருக்கும் இடைஞ்சலும் கிடையாது. நாங்கள் போய் இன்னொரு இடத்த ஆக்கிரமிச்சவும் இல்லை. இப்போ எங்கள் இடத்துல காமராஜர் சாலை, சாந்தம் நெடுஞ்சாலைன்றது பொது போக்குவரத்துக்கான சாலை. நீங்கள் அந்த சாலையில் பயணம் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அந்த சாலையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னா எந்த நேரங்கள் இடைஞ்சலோ அப்போ தாராளமாக எங்கள் ஊருக்கான சாலையை நீங்கள் பயன்படுத்துறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கான அந்த சாலையை நீங்கள் பயன்படுத்தின்னு எங்களை வந்து ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லி மீன் கடையை போட்டுலாம் இங்கே ஆக்கிரமிச்சின்னு இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அந்த சாலையை நாங்கள் அகலம் பண்ண போகிறேன்ட்டு அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அது முழுக்க கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானேன்னு ஒன்று இருக்குது. கடற்கரையை பாதுகாக்கிறதுக்கும் பாரம்பரிய மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கு. ஒரு சாலை நான் இது வந்து வளர்ச்சி அடைந்த பகுதி CRZ 2ன்னு சொல்லுவாங்க. அதில் அரசாங்கத்தோட சாலையோ அரசாங்கத்தோட கட்டடமோ இருந்தால் அதுக்கு மேற்கு பகுதியில் நீங்கள் எல்லா வளர்ச்சியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல எந்தவித வளர்ச்சியும் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த லூப் சாலை இந்த நொச்சிக்குப்பத்துலேருந்து சீனிவாசபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசோட அந்த சாலைக்கு மேற்கு பக்கத்தில் நீங்கள் எந்த வளர்ச்சியும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் முழுக்க அங்கே அந்த சாலையை விரிவுபடுத்துன்ற முழுக்க அப்படி கிழக்கு பகுதியில் போயிட்டு சாலையை ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணியிருந்தார். அங்கே வந்து ஆமைகள் முட்டையிடக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான இடங்கன்ட்டு அதெல்லாம் அங்கே மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இடம், இது வளர்ச்சி பண்ணக்கூடாதுன்னு அந்த இடத்துல தன்னோட அதிகாரத்தை வச்சு அது வந்து ஒரு பெரிய சாலையாக கொண்டு வந்துட்டு இன்றைக்கி அதிவிரைவு சாலை நாடு முழுவதும் ஒரு சாலையில் எவ்வளோ வேகமாக போகணுன்ட்டு ஒரு விதி இருக்குது. ஆனால் அந்த நொச்சிக்குப்பத்துலேருந்து சீனிவாசபுரத்துக்கு வரைக்கும் அரசு வச்சிருக்கக்கூடிய பேர் வந்து அதிவிரைவு சாலை. அங்கே வந்து வேக கட்டுப்பாடு இருக்கக்கூடாதா என்னன்னு எங்களுக்கு புரியலை. அப்படி ஒரு இதை வந்து அவர் கொண்டு வந்து எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மோசமான ஒரு புள்ளி அவர் வச்சுட்டு போய் மறைமுகமாக உங்கள் நடமாட்டத்தை குறைக்க பார்க்குறாங்க. ஆமாம், மற்றவங்களை உள்ளே கொண்டு வந்துட்டு மீனவர்களை அடுத்து இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த ஆண்டு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை வந்து சொல்லியிருந்தார், இந்த பக்கம் போகும்போது மீனவர்கள் வந்து கடற்கரையை ஆக்கிரமிச்சின்னு இருக்காங்க, இப்படி அந்த மீன் அங்காடியாண்ட இப்படிலாம் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு யார் அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய இதை வந்து சொல்லியிருந்தார். மீனவர்களோட வரலாறு தெரியாமல் மீனவர்களோட அந்த பாரம்பரியம் தெரியாமல் அவங்க ஊர் அவங்களோட வீட்டு வாசலில் கடையை வச்சுன்னு இருக்கோம். நீங்கள் தான் புதுசாக வந்து எங்கள் இடத்த நீங்கள் ஆக்கிரமிச்சின்னு இருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்களோட பொது பயன்பாட்டு இடம், எங்களுக்கான சாலை. இங்கே இருக்கக்கூடிய 7 மீனவர் கிராமத்தை இணைக்கிறதுக்கான சாலை தான் உங்களுக்கான இடம்ன்றதுக்கு அரசு எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கலையா? எதுவுமே கொடுக்கல. அதாவது அரசை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான எங்ககிட்ட எடுத்தாங்கன்றதுக்கான அத்தாட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் எது முழுக்க எங்களோட குடியிருப்புகளை வந்து எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான உங்கள் தொழில் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா கட்டமைப்பையும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற பேரில் நாங்கள் வாழ்ந்த ஒட்டுமொத்த இடத்தையும் இன்றைக்கி எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அது எவ்வளோ ஏக்கர்ன்றதுலாம் எங்கள் கையில். ஆனால் அதை அவங்க பண்ணி கொடுக்கல, எதையுமே பண்ணி கொடுக்கல. வெறும் சாதாரண குடிசை மாற்றுவோம். நாங்கள் எல்லாம் தனித்தனி வீடுகளில் இருந்தோம். எல்லாரையும் தூக்கி ஒரு அடுக்குமாடி குடியிருப்புன்னு ஒன்று வந்து கொடுத்துட்டு கலாச்சாரத்தையும் காலி பண்ண ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து தீப்பிடிக்காத வீடு உண்மையிலே அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு நம்ம நினச்சோம். ஆனால் அது மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடுக்கான ஒரு இடமாகவும் மாறிச்சு. ரெண்டாவது, எந்த ஒரு தனிநபரும் வளர்ச்சி அடைய முடியாத ஒரு மோசமான சூழலுக்கு போயிடுச்சு. எப்போவுமே இது என்னோட வீடுன்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அடுத்து ஒரு 25-30 ஆண்டுகளாச்சுன்னா மறுபடியும் நம்ம குடிசை மாட்டு வாரியத்தை கையேந்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. அந்த உரிமைன்றது எப்பவுமே அதில் கோர முடியாது. ஏன்னா எனக்கு தவளோன்னு 300 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒரு குடிசையில் வாழ்ந்தாலும் இது ஏன் இடன்ற ஒரு இதுவாக வாழ்ந்துன்னு இருந்தோம். அந்த இதையே காலி பண்ணாங்க. அந்த ஒரு புத்தகம் அரங்கண்ணல் அவர்கள் வந்து முதல் குடிசை மாற்று வாரிய தலைவராக வரும்போது ஒரு புத்தகத்தை போட்டு கொடுக்குறார். இந்த மீனவர்கள் இந்த ஆண்டு காலத்துலேருந்து பல்லவர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னால் சோழர் காலத்துலேருந்து இந்த கிராமம் இருக்குது, அவங்கக்கிட்ட இடத்த எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்கான அடுக்குமாடி குடியிருக்கல கட்டி கொடுத்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க தொழில் டெவலப் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டை கட்டி கொடுப்போம், சமூக நலக்கூடத்தை கட்டி கொடுப்போம், அவங்களுக்கு தொழில் அடுத்தடுத்த மாற்று தொழிலுக்கான இதெல்லாம் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதற்கு அந்த சான்றெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் எதையும் பண்ணி கொடுக்குது. ஆனால் எங்கள் இடத்த எடுத்து எல்லா துறைகளுக்கும் தாரை வார்த்தைன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அரசியல் கட்சி தொடங்கினதன் மூலமாக இந்த மீனவர்கள் முழுவதும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கான உரிமைகளை பெற முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? அரசு, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, இவங்க கொண்டு வர திட்டங்களும் எங்களை வந்து கடற்கரையிலே வாழ விட முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது, 608 மீனவர் கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 37 சட்டமன்ற உறுப்பினர் எங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் எங்ககிட்ட வாக்குகளை வாங்கிக்கின்னு போயிருக்கார். இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோன்னு வைங்க. அந்த 16 சட்டமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளில் நாங்கள் வாக்களித்து யாரோ ஒருத்தர் நம்ம வந்து அனுப்பின்னு இருக்கோம். இவங்க யாருமே அந்த தொகுதிகளில் ஒரு 15 கிராமம் ஒரு 20 மீனவர் கிராமங்கள் வருதுன்னா அந்த மக்களோட ஓட்டை வாங்கினாங்களே தவிர எந்த கிராமத்துக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த
பட்டா விஷயத்தை வந்து பேசவே இல்லை. அந்த மக்களோட தொழில் ரீதியான பிரச்சனைக்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக எங்கேயும் போய் அவங்க வந்து குரலை கொடுக்கல. இதே போல் இப்போ நீ கடற்கரையை ஆக்கிரமித்து பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. கடல்லையும் சரி கடற்கரையிலும் சரி எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறனால அவங்களால போய் அந்த எந்த விஷயத்தையும் பேச முடியல. எங்கள் பிரச்சனையும் நாங்களே தான் கத்த வேண்டியதாக இருக்குது. ஓட்டு போடுறது மட்டும்தான் எங்கள் வேலை, மீதி எல்லாம் எங்களை நசுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரவுண்டு இந்த 37 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 608 மீனவ கிராமங்களையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு இது வரைக்கும் வெறும் வாக்காளர்களாக இருந்த மீனவ மக்களை அவங்கள இனிமேல் நம்ம வேட்பாளராக மாற்றுறது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 37 சட்டமன்ற தொகுதியிலும் மீனவர் தான் வேட்பாளர் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக உறுதியாக 2026 கண்டிப்பாக 37 சட்டமன்ற தொகுதியிலையும் 37 மீனவரை நாங்கள் நிறுத்த போகிறோம். எங்களோட வாக்கு முதல்ல எங்களுக்குன்றதை நாங்கள் உறுதி பண்ணுறோம். இது வந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு தள்ளினது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் தானே தவிர நாங்கள் வந்து ஒரு அந்த பிரிவினையை நோக்கி போகலை. எங்களை வந்து விளிம்பு நிலையில் கூட எங்களை வாழக்கூடாத அளவுக்கு இன்றைக்கி திட்டங்கள் வந்து எங்களை நெருக்கடி தருது. இப்போ மீனவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனால் மீனவர்களே பல அரசியல் கட்சிகளில் பொறுப்பாளர்களாக நிர்வாகிகளாக இருக்காங்க. அவங்க எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க? நல்ல விஷயத்த கேட்டீங்க. அந்த அதையும் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். சட்டமன்றத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த 16 சட்டமன்றத்தில் வெறும் 26 சட்டமன்ற உறுப்பினர் தான் மீனவர்கள் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச இந்த 75 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்ச இந்த சூழலில் 37 சட்டமன்ற தகுதின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட வந்திருக்க முடியும். 27 சட்டமன்ற உறுப்பினர் தான், அதுவும் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 4-5 தடவை ஒரு இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா 15 பேர் 16 பேருக்கு மேலே மீனவர்களில் யாரும் சட்டமன்ற உறுப்பினராகவே வரல. 14 மாவட்டம் இருக்குது, 37 தொகுதிகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெறும் சட்டமன்றத்தில் இதுதான். இது வரைக்கும் பாராளுமன்றம் 18 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனை மட்டும்தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. இதுதான் எங்களுக்கான பிரதிநிதித்துவம். இது வந்து அதாவது அரசியல் அதிகாரத்தில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தான் சார்ந்த கட்சியில் மீனவர்களை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேயாவது ஒரு சில இடங்களில் அமைச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பு கடற்கரையை ஒட்டி மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கடற்கரையில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட மீனவர் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னா அது வந்து திமுக. இப்போ தான் சமீபத்தில் நம்ம இதில் நாகப்பட்டினத்தில் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கே சாமி அவங்களுக்குலாம் KPP சாமி இருந்திருக்கார், அமைச்சராக இருந்திருக்கார். அவர் வந்து ஒரு இதுவாக தான் ஒரு இதுக்கு அந்த மாவட்டத்தையே 2ஆக உடைச்சு அதில் இருந்தார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் அப்படி எந்த பொறுப்பும் கொடுக்கல. பகுதி செயலாளர் இங்கே நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா காமராஜ் அவர் மட்டும்தான் பகுதி செயலாளர், வேறு யாரும் பகுதி செயலாளர் இல்லை. இதுதான் அரசியலில் எங்களுக்கு வந்து கட்சிகள் கொடுத்துருக்கக்கூடிய பிரதிநிதி. 2 கட்சிகளுமே உங்களை வந்து உங்களுக்கான அந்தஸ்து கொடுத்து மற்ற கட்சியும் திமுகவாக இருக்கட்டும், இது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யாருமே மீனவர்னா மீனவருக்கான ஒரு அணி அப்படின்னு தள்ளி விட்டுடுறாங்க. இவங்களுக்கு வந்து வார்டு உறுப்பினர் கூட இருக்கட்டும், வார்டு உறுப்பினர் சாதாரண நம்ம மாநகராட்சியில் வார்டு உறுப்பினர் கூட மீனவர்களுக்கான அவங்க வாழக்கூடிய பகுதியில் இன்றைக்கி வர முடியாத சூழலை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியிலுமே எல்லா மீனவர்களுக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருக்குது. கட்சியில் கூட ஒரு சரியான ஒரு பொறுப்புக்குள்ளே நேற்று எங்கேருந்தோ வரவங்களை இன்றைக்கி எது வேணாலும் ஆக முடியுது. இந்த மண்ணில் பிறந்து இதே இடத்துல இருந்து இந்த மாவட்டத்தில் நமக்கான எந்த அங்கீகாரமும் வந்து எந்த கட்சியும் கொடுக்கல என்ற அதிருப்தி வந்து எல்லார் கையிலும் இருக்குது. அதுக்கு வலுவாக ஒரு கட்சியோ இல்லைன்னா உண்மையிலே மீனவ மக்களோட அந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நல்ல தலைமை வந்ததுன்னா நிச்சயமாக மாறுவாங்க. இப்போ எங்களோட இலக்குன்றது எந்த கட்சியிலும் இல்லாத பொதுமக்கள் தான். மீனவ மக்கள் வந்து மீன்பிடி தொழிலில் முழுவும், அதுவும் மீன் வியாபாரத்தில் அறவே இருக்கிறதுனால இந்த அரசியலில் ஈடுபடுறதுக்கான நேரமெல்லாம் ரொம்ப குறைவு. அவங்களுக்கு ஓட்டு போட சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த பேர் வந்து இறங்கி ஓட்டு போடுவாங்க, அரசியல் பண்ண. ஆனால் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழுத்தம் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி நாங்களும் நிலம் சார்ந்த இந்த பகுதிக்கு வந்து எங்களோட குரலை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அந்த வகையில் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை விட்டுட்டு கட்சியில் இல்லாத பொதுமக்கள் தான் எங்களோட இலக்கு. அவங்கள முதல்ல நாங்கள் கூப்பிடுறோம். எந்த கட்சியுமே மீனவருக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருக்குமே தெரியும். படிப்படியாக அவங்களும் வருவாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போது உங்கள் மீனவர்களை பொறுத்தவரை அரசாங்கம் வந்து அவங்கள ஒரு தூரத்தில் வைப்பதற்கு காரணம் சில சட்டவிரோத அரசுக்கு எதிரான வேலைகளை அவங்க செய்கிறாங்க, பதுக்கல் கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி? இதை வந்து மீனவர்கள் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முறைகள் தான் இந்த மாதிரியான தவறுகளுக்கு காரணமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர் கிராமம்
அந்த மீனவர் கிராமத்தில் அந்த மீனவர் கிராமம் சார்ந்தவங்க மட்டும்தான் மீன்பிடி தொழிலில் இருப்போம். மீனவர்கள் மட்டுமே மீன்பிடி தொழில் செஞ்சுன்னு இருந்த ஒரு காலம் போயிட்டு இன்றைக்கி துறைமுகம் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஒரு சில இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை உருவாக்கிட்டு மீன்பிடி துறைமுகம் உருவான பிறகு மீனவர் இல்லாதவங்களும் அங்கே வராங்க. இந்த தொழிலை செஞ்சால் நாம் லாபம் அடைய முடியும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே வர முடியுது. இப்போ நாம் உதாரணத்துக்கு சொல்லக்கூடியது, இப்போ பழவேற்காடுலேருந்து தொடங்கி நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கோம். பாரம்பரியமான மீனவர் கிராமத்தில் மற்ற பகுதிகளுக்கும் இந்த பகுதிகளிலையும் எந்த இடத்துல அதிகமாக தப்பு நடக்குது நம்ம பாருங்கள். எந்த தவறான செயல்களில் ஈடுபடுறது இல்லைன்னா தவறான இந்த கடற்கரையில் நேரடியாக மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு துறைமுகம்னு இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் இருப்பாங்க. அங்கே வந்து வெறும் மீனவர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அதனால் இது நேரடி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு எந்த வருவாயை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இதன் மூலமாக என் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் அவங்களோட காரணமாக இருக்குமே தவிர இன்னொரு தவறான தொழிலை செஞ்சுட்டு அந்த ஊருக்குள்ளே யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் அந்த கிராமங்கள்லேருந்து போகிற மக்களுக்கு நிச்சயமாக அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில துறைமுகம் சார்ந்த இடங்களில் இருக்குது. எந்த இடத்துல யார் தவறு செஞ்சாலும் தவறுன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த தொழிலை கொச்சப்படுத்துறதை விட்டுட்டு அவங்க வேறு வேலைக்கு போய் வேறு தவறான வேலைகளை பண்ணலாம். இந்த தொழில்ன்றது முழுக்க முழுக்க லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவன் பாட்டம் முப்பாட்டம் காலத்தொட்டு மற்றவங்கெல்லாம் மாற்று தொழில்னு ஓடின பிறகு கூட இவங்க அதை பற்றி கவலைப்படாமல் இந்த தொழில் நம்மளை வாழ வைக்கணும் இதில் இருக்குது. இந்த தொழில் மூலமாக வேறு தவறான சிந்தனை இது மூலமாக சீக்கிரம் வருவாய் ஈட்டணும்னு நினச்சி ஒரு சிலர் அந்த தவறான பாதைக்கு போகிறாங்க. கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் அது தண்டிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு இந்த பார்வை தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த துறைமுகம் சார்ந்த விஷயம் கொண்டு வந்துட்டு அதில் யார் வேணாலும் உள்ளே வரலான்றது இந்த தவறுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கறதா நாங்கள் பார்க்குறோம். ஐயா, இந்த கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அதெல்லாம் இருக்குது. அவங்க என்ன செயல்பாடு பண்ணிகிட்ருக்காங்க? அவங்க உங்களையெல்லாம் கவனிக்கிறாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கடற்கரை கடல் இதோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அந்த கடற்கரையை நம்பி வாழக்கூடிய மீனவ மக்களோட வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாத அளவுக்கு கடற்கரையில் வளர்ச்சிகளை கொண்டு வரணும் அப்படின்ட்டு 1991 கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணை அப்படின்றத மத்திய அரசு வந்து வெளியிட்டுட்டு இந்த கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணையை வந்து அமுல்படுத்தணும். அதுக்கு ஒரு திட்டம் ஒன்று வேணும். இந்த திட்டத்தை இதை கொண்டு வரதுக்கு 1996 ஆச்சு. 96 வந்து இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து அமுல்படுத்துகிறாங்க. கடற்கரையை ஒட்டி பல்வேறு விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும்னா அது மக்களை பாதிக்கக்கூடாது. கடற்கரையோட சுற்றுச்சூழலை பாதிக்காமல் கொண்டு வரணும். அது சுற்றுலாவாக இருக்கலாம், இல்லைன்னா பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வரதா இருக்கலாம், இல்லை துறைமுகங்களை கொண்டு வரதா இருக்கலாம். இதால் இந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வரும்போது நல்ல நோக்கத்தோடு தான் கொண்டு வந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அடுத்தடுத்து உலக நாடுகளில் கடலையும் கடற்கரையையும் எப்படி வணிகமயமாக பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி நாமளும் பயன்படுத்தணும். இந்த இடத்துல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக மீன்பிடி தொழில் ஒரு பிரதானமான தொழில். நீங்கள் வந்து இப்போ உலக நாடுகளில் வந்து அங்கே ஈட்டி தரதை விட இங்கே வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடி அந்நிய செலாவணியாக ஒரு ஆண்டுக்கு மீனவர்கள் மீன்பிடி தொழில் மூலம் நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி அந்நிய செலாவணி மீன்பிடி தொழில் மூலம் கிடைக்குது. இதையெல்லாம் எதையும் கவனத்தில் வச்சுருக்காம கடற்கரையை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், உலக நாடுகள் மாதிரி இவங்களும் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. மறுபடியும் 2011 இதே கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணையை நிறைய திருத்தங்களை கொண்டாந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் கடல் உயர்மட்ட அலைன்னு சொல்லுவாங்க. இந்த அலை வந்து கடற்கரையில் எந்த இடத்த தொடுதோ அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் வரைக்கும் அந்த எல்லை, நிர்வாக எல்லை, இந்த கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தில் நீங்கள் அந்த இடத்துல எது செஞ்சாலும் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த இடத்துல செய்யக்கூடாதுன்றதெல்லாம் அவங்க ஒரு வகுத்து கொடுத்துருப்பாங்க. CRZ 1 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அங்கே வந்து தண்ணியில் துறைமுகம் சார்ந்த அந்த மாதிரியான தொழிலுக்கு மட்டும் அனுமதி. 2 வளர்ச்சி அடைந்த பகுதி, நம்ம சென்னை மாதிரி. 3 நம்ம செங்கல்பட்டுலேருந்து மாமல்லபுரத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வளர்ச்சி அடையாத பகுதிகளை 3 4 நம்ம இந்த முகத்வாரங்கள் இந்த மாதிரியான இன்னும் இதுவான இடங்களை அது வந்து குறிப்பிட்றாங்க. இப்போ இந்த மாதிரியான இடங்களில் எது வளர்ச்சி அடையாத இடம் இதெல்லாம் கொடுத்துட்டு அது எந்தெந்த மாதிரி அவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2011 இந்த நிறைய டைவர்ட் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி திட்டங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அதுவும் பத்தாதுன்னுட்டு 2019 CRZ 2019 ஒன்று கொண்டு வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் அடிக்கக்கூடிய இடங்களில் கூட சுற்றுலா நோக்கத்தை மையமாக அமைச்சின்னு அங்கே ரெசார்ட் கட்ட முடியும்.
கடல் அலை அடிக்கிற இடங்கள்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்னேன் வளர்ச்சி அடைந்த பகுதியில் சாலைக்கு மேற்கு பக்கம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், கிழக்கு பக்கம் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே கடல் அலை அடிக்கிற இடத்துலையும் பண்ண முடியும். தேவைப்பட்டால் கடலுக்குள்ள கல்லை கொட்டி கூட ஏதாவது ஒன்று உருப்படி அதை வந்து டூரிசம் என்ற பேரில் நம்ம பண்ண முடியும். அவ்வளோ ஒரு மோசமான விஷயமா இருக்குது. இதில் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு உரிமையை பற்றி பேசவே இல்லை, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பற்றி பேசலை. முழுக்க முழுக்க வணிகமயமாக்கணும், பல்வேறு கார்பரேட் நிறுவனங்களை வந்து இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்த வைக்கணும். அந்த திட்டம் மட்டுமே அவங்களுக்குள்ளே இருந்து அவ்வளோ மோசமாக இதில் இருக்குது. இதில் ஒரே ஒரு அம்சம் வந்து மீனவர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணையை செயல்படுத்துறதுக்கு CZMPன்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான். இந்த பிளானுக்காக ஒரு வரைபடம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி கடல் நிலத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பட்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி கடலில் வந்து ஒரு படம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்தியா முழுவதும் எது உயர்மட்ட அலை, அதெல்லாம் உங்களுக்கு அந்த வரைபடத்திலே வந்துடும். எது தாழ்வலை, எந்த இடத்துல ஆமைகள் முட்டையிடக்கூடிய இடம், எது மக்கள் வாழக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதையும் இப்போ திருத்தி ஆகணும். ஏன்னா பல்வேறு தொழிற்சாலைகளை உள்ளே கொண்டு வரணும், அதை டெவலப் பண்ணணும்னா திருத்துறதுக்கான பணிகள் வந்து இப்போ 2023 வந்து இங்கே வந்து வெளியிட்டாங்க. சுற்றுச்சூழல் துறை வந்து தமிழகத்தில் வந்து வெளியிடுது. அந்த வரைபடத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 608 மீனவர் கிராமங்கள் இருக்குது. 100 மீனவர் கிராமங்கள் பேர் கூட கிடையாது. ஒட்டுமொத்த கடற்கரையும் காலியாக இருக்குன்னு மற்ற வர இந்த நிறுவனங்களுக்கும் யாரெல்லாம் தொழில் தொடங்க வராங்களோ இல்லை யாரெல்லாம் சுற்றுலான்னு வராங்களோ இவங்க எல்லாருமே கடலும் கடற்கரையும் தமிழ்நாட்டில் காலியாக இருக்குன்னு காட்டக்கூடிய வகையில் இருக்குது. எங்கள் எந்த கிராமம் பேருமே கிடையாது. அப்புறம் மீனவர்கள் வந்து கடற்கரையில் மீனவர்கள் படகுகள் நிறுத்துறதுக்கான இடம், பொது பயன்பாட்டு இடம்னு சொல்லுவாங்க, வலைகளை காய வைக்கிற இடம், மீன் வளர்த்தக்கூடிய இடம், இது எல்லாமே அந்த வரைபடத்தில் இருக்கணும். அது பார்த்தா எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஒரு விஷயம் கூட இல்லை. அதான் உள்ள இவங்க கருத்து கேட்பு கூட்டத்துக்கே போயிட்டாங்க. போன ஆகஸ்ட் மாதம் 12 கடலோர மாவட்டங்களில் கருத்து கேட்பு கூட்டம் வரைபடத்தை வெளியிட்டாச்சு, அதை பற்றி கருத்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. 2 மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மட்டும் ஒரு வழக்கு இருக்கிறதுனால விட்டுட்டு மீதி 12 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கு உடனடியாக எடுத்துன்னு போயிட்டு ஏற்கனவே 2011 நாங்கள் வழக்கு போட்டு இது மாதிரி கேட்டிருந்தோம். அப்பவும் இந்த மாதிரி எங்களோட கருத்தை கேட்காம இது மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை. சட்டப்படி மீனவர்களுக்கான எந்தெந்த உரிமைகள் வந்து இந்த CRZ சொல்லியிருக்கு, இது எதையுமே கடைபிடிக்காமல் முழுக்க முழுக்க பல்வேறு நிறுவனங்களை கடலை பயன்படுத்தக்கூடிய வகையில் மட்டும் இருக்குது. இது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு பிறகு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு ஆர்டரை போட்டு எல்லா கருத்துக்கு விட்டு நிறுத்துங்க. CRZ 2019 மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சொல்லி எதெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த அம்சங்களை வந்து கொண்டாந்துட்டு வெளியிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்யறேன், மீன்வளத்துறை, வருவாய்த்துறை எல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் உட்காந்து ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கான பேரை நம்ம பண்ணணும். என்னாங்க கடலுக்குள்ளே வந்து மீன் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள், மீனவர்கள் எங்கெல்லாம் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. இதை நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறதுக்கு முன்னால் இங்கே மாநில அரசு என்ன செஞ்சுருக்குன்னு சொல்கிறேன். கடலை நீங்கள் நினச்சா இத்தனை ஏக்கர்னு குத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பத்திரிகையில் விளம்பரமே போட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நீண்ட கால குத்தகைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் டெண்டர் போட்டாச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கடல் படுகையில் எங்களுக்கு இத்தனை ஏக்கர் வேணுன்ட்டு நீங்கள் டெண்டர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கடல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இத்தனை வருஷம் குத்து இருக்குது. இப்போது அந்த மாதிரி வந்தாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மரக்காணம், விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் தொடங்கி நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம் வரைக்கும் கடல் அலை அடிக்கக்கூடிய இடம். சாதாரண மீன் இங்கே நம்ம நின்று அப்படி தூண்டில் போடுவோம் பாருங்கள். இந்த இடத்துல தொடங்கி ஆழ்கடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. 200க்கும் மேற்பட்ட கிணறுகள். ஒரு கிணறுனாலே எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியும். அதிலிருந்து வரக்கூடிய சிந்தக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது கடல்வாழ் உயிரினுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த பார்வையும் இல்லை. எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கணும், காசாக்கணும். இந்த சிந்தனையோட இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எவ்வளோ அடர்த்தியான மீனவர்கள் இருக்காங்க, அங்கே தொழில் செய்கிறாங்க, எந்த புரிதலும் இல்லை. அதை கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் எல்லை பிரச்சனை இருக்குது. இது ஒரு பக்கம் நம்மளுக்கு இருக்குது. இதை தாண்டி எங்கே நம்மளுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய மிச்ச இடத்துல கடலில் காற்றாலைகளுக்கு அதுக்கு ஒரு பக்கம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் பண்ணிக்கின்னு இருக்கிறதுனால இந்த வரைபடத்தில் 2011 சொன்னாங்க இதெல்லாம் கடலுக்குள்ளே மீனவர்கள் எங்கே தொழில் செய்கிறாங்க, இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இங்கெல்லாம் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்கிறாங்கன்னா அங்கே உங்களுக்கு திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வரைபடத்தில் ஏற்கனவே இருந்திருந்தால் என்னோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதே போல் கடற்கரையில் மீனவர்கள் இப்போ குடியிருக்கக்கூடிய இடத்த நீ சொல்லணும். அப்புறம் ஒரு எதிர்காலத்தில் கடல் அரிப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது, வெப்பமயமாதலால் நீ கடல் மட்டம் மிக இதுவாக வந்து கடல் படு மோசமாக இருக்குது. நிறைய இடங்கள் வீடுகள் வந்து கடல் அடிச்சுன்னு போகுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மக்களோட நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களையும்
நீங்கள் இந்த வரைபடத்தில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பசுமை தீர்ப்பாயம் ஆர்டர் போட்ட பிறகு கூட இன்னும் அதை பற்றி 608 மீனவர் கிராமத்தில் ஒரு கிராமத்துக்கு கூட இந்த நீண்டகால வாழ்வாதாரத்தை பேசவே இல்லை. இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஆனால் இப்போது இதே சுற்றுச்சூழல் துறை வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பசுமை தீர்ப்பாயம் எந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சு எங்களுக்கு ஸ்டேவாக கொடுத்தீங்களோ நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், மீனவர்கள் வச்ச கோரிக்கையெல்லாம் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து இது வெளியிட அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 23ஆம் தேதி வழக்கு வருது. எங்களுக்கு என்னன்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நீண்டகால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை அடையாளப்படுத்துங்கன்ட்டு இது வரைக்கும் இல்லை. அதனால நம்ம பசுமை தீர்ப்பாயத்துக்கு நாங்கள் எங்கள் வேண்டுகோளை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அது வெளியிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை காண்பிப்பாங்க, அதை முதல்ல காட்டணும். காட்ட சொல்லி தான் பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் வந்து ஆன்லைனில் நாங்கள் இணையதளத்தில் வெளியிட்டுறோம். உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம மாற்று கருத்துன்னு 15 நாள் கொடுப்பாங்க. மாற்று கருத்துன்னு யோசிக்கிறதாங்குள்ள மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துச்சின்னு போயிடும். அது யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் நாங்கள் அப்புறம் சரி பண்ணி. இதெல்லாம் எங்களுக்கு 2011 நடந்தது. அதனால தான் இந்த இப்போ வந்து பசுமை தீர்ப்பாயம் ரொம்ப கராராக நிறுத்து, முதல்ல அந்த சட்டப்படி இருக்கிறத செஞ்சுட்டு நீங்கள் பண்ணின்னு இருக்காங்க. இப்போவும் மீனவர்களுக்கான அந்த நீண்டகால வாழ்வாதார இடங்களை வந்து அடையாளப்படுத்தவே இல்லை. இப்படி எல்லாத்துலேயும் சட்டப்படியும் எங்களை வந்து வாழ விடுறதுக்கான வழியை கொடுக்க மாட்டேது அரசாங்கம் சரி, அரசு அதிகாரிகளும் சரி. இல்லை நீங்கள் எங்ககிட்ட ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களோட பிரதிநிதிகளாக இருந்து எங்களை வாழ்கிறதுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுப்பீன்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டீங்க. அப்போது உங்கள் கையில் இருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை கொடுத்தது நாங்கள். இனிமேல் அந்த அதிகாரத்துக்கு நாங்களே வரோம். எங்களுக்கு தேவையை நாங்களே பூர்த்தி பண்ணிக்குவோன்றதை மட்டும் நாங்கள் கீழே கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதனால தான் எங்கள் கடலோர நெய்தல் மக்கள் கட்சி வந்து முழுக்க 37 சட்டமன்ற தொகுதியிலையும் எங்களுக்கான பிரதிநிதிகளை நிறுத்துவாங்க. நம்ம கொண்டு போகக்கூடிய விஷயம் கடைசி மீனவனையும் ஈர்க்கும் என்றதில் நாங்கள் அசைக்க முடியாத நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். இப்போது உங்களுடைய மீனவர்கள் இலங்கையினால் அடிக்கடி பிடிக்கப்படுகிறார்கள். அந்த படகுகள் அவங்களால கைப்பற்றப்படுகின்றன, அங்கே உள்ள சிறையில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதற்கு காரணம் மீனவர்கள் அந்த எல்லையை தாண்டி போகிறது தான் காரணமா, அல்லது அவங்களே வேணும்னே வந்து அதை உங்களை வந்து பிடிச்சி போகிறாங்களா? எந்த நாடுகள்லேயும் வந்து பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செஞ்ச இடங்களில் தொடர்ந்து செய்யறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. இன்றைக்கி போய் புதுசாக ஒரு இடத்துல நான் ஆக்கிரமித்து இந்த இடத்த நான் தொழில் செஞ்சால் தவறு. என் முப்பாட்டம் காலம் தொட்டு நான் எங்கே போய் தொழில் செஞ்சேனோ அந்த இடங்களில் நான் தொழில் செய்யறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இது போல தான் இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் இங்கே வந்து நம்ம எல்லைகளில் வந்து மீன் பிடிக்கிறதுல இது தொழில். இதை தொழிலாக பார்க்குற வரைக்கும் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்றைக்கு இதை வந்து ஒரு அரசியலாக பார்க்கணுன்ட்டு 2 நாடுகளுமே நினச்சிதோ அன்னையிலேருந்து இது ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை, ஒரு பெரிய இஷ்யூ வந்து போச்சுன்னா இவங்களுக்கு 2 விஷயந்தான். ஒன்று காவிரியை எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா இலங்கையில் மீனவர்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அதை அரசியலாக்கி இதை காணாமல் ஆக்கிறது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சாதாரணமாக 2 நாட்டு மீனவர்களையும் உட்கார வச்சு பேசி தொழில் ரீதியான பிரச்சனை. இதை வந்து ஈஸியாக தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். ஆனால் 2 அரசுமே இதை வந்து அரசியல் ஆக்கிக்கின்னு மீனவர்களை வந்து மோத விட்டுன்னு இருக்காங்க. எல்லைன்றது எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. இது வந்து கடலில் ஒரு கோட்டு போட்டு இல்லைன்னா ஒரு பார்டர் கட்டிட்டு இதுக்குள்ளே தொழில் செய்கின்ற விஷயம் இல்லை. இது வேட்டையாடி செய்ய வேண்டிய தொழில். கடலோட கடல் மயில்லாம் சொல்கிறாங்களா, அந்த கடல் மயில் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் 12 கடல் மயில் தான் நம்மளோட எல்லை. அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. அதுக்கு அதாவது நம்ம சொல்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னால் இருந்து என் முப்பாட்டம் காலத்தில் நாங்கள் தொழில் செஞ்சுக்கின்னு இருக்கோம். இந்த இடத்த நீங்கள் இன்னொருத்தருக்கு கைமாத்துறதுக்கு முன்னால் எங்களோட உரிமையை பற்றி பேசியிருக்கணும். எந்த இடத்துலையும் நீங்கள் பேசலை. அப்படியே இருந்தாலும் கச்சத்தீவில் மட்டும் நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கும் வலைகளை உலர்த்துறதுக்கும் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் அந்த உரிமையை வாங்கி தரோம். கச்சத்தீவில் போய் நம்ம வந்து அந்தோனியார் சாமியை வணங்குறதுக்கு தேவையான இதை மட்டும் நாங்கள் வாங்கி தரோம்னு சொன்னது மட்டும் சரியான விஷயமா இல்லை. அதை பயன்படுத்தக்கூடிய மக்களோட கருத்துக்களை கேட்டுட்டு தான் அதை பண்ணியிருக்கணும். பல்வேறு மற்ற மாநிலங்களில் இதே போல் ஒரு தீவை கொடுக்கும்போது அந்த ஆட்சி உரிமை வந்து நம்ம கையில் தான் இருக்குது. 99 வருஷம் குத்தகை தான் கொடுத்தோம். இங்கே வந்து எதுக்காக தூக்கியுமே மொத்தத்தையும் நீங்கள் தூக்கி கொடுத்தீங்கன்னு தெரியல. அந்த நாட்டு மீனவனுக்கு உரிமையை வாங்கி தர இலங்கை கரெக்டாக இருக்குது. ஏன் உரிமையை எடுத்து போய் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. அதனால் இது வந்து உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு முதல் விஷயம். 2வது எல்லை என்றது நம்ம என்னதான் கடலில் வந்து இங்கே தான் இருக்கணும்னு நினச்சாலும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதாங்களோ நம்மளை நகர்த்திக்கின்னு போகிறது நீரோட வேகமும் காற்றும் தான் முடிவு பண்ணும். அதில் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இங்கே தான் இருக்கணும்னு நினைப்போம். வலையை விட்டுட்டு இருட்டில் உட்காந்துன்னு இருப்போம். கண்ணை முடிக்க அந்த நீரோட்டம் எப்படி இருக்கோ அதை நம்ம இழுக்க தான் செய்யணும். அவங்களுக்கும் தெரியும். நமக்குள்ள பிரச்சனை என்றது எந்த வலைகளை மீன் பிடிக்கிறதுல அந்த முறைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்தியாவில் இதான் உயர்ந்த தொழில்நுட்பம், எங்களுக்கு ஒரு மோசமான தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அந்த ட்ராலிங்ன்றதை. இலங்கையில் அது வந்து எதிர்க்கிறாங்க. ட்ராலிங் வந்து
வளத்தை காலி பண்ணோம். அது உண்மை, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு காலங்காலமாக விசைப்படகுன்னு ஒன்று அறிமுகம் படுத்திட்டு எங்களுக்கு கொடுத்த முதல் தொழில் இந்த ட்ராலிங் தான். அது அறவே கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மாற்றணும், படிப்படியாக மாற்றணும். இனப்பெருக்கத்தை எல்லாம் அதுக்கு எடுத்து தரையில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி எடுத்துரும். எப்பவுமே அந்த இடத்துல மீன் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. கடலில் சேறுகளையும் அந்த பாறுகளையும் அழிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அது. இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க உயர்ந்த தொழில்நுட்பமாக. இது வரைக்கும் அதுக்கு மாற்றாக இன்னும் நம்மளுக்கு பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நிறைய தவறுகளை அரசு வச்சுன்னு இருக்குது. 2017 இதே ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து ஆழ்கடலுக்கு போகிறதுக்கான படகுகளை கொடுத்துட்டு இந்த பிரச்சனையே வராது. நாங்கள் 2 ஆண்டுகளில் எல்லா படகுகளையும் நாங்கள் ஆழ்கடல் படகாக மாத்திரன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. முதல் தவணை தொகையாக கொடுக்குறாங்க. மீதி எல்லாத்தையும் படிப்படியாக பண்ணுவோம். 2017 பிரதமர் மோடி வந்து அங்கே தொடங்கி வச்சுட்டு போனார். இன்னைய வரைக்கும் 100 படகு கூட ஆழ்கடல் படகை மாற்ற முடியல. இதுதான் அவங்க போட்ட திட்டமும் அதை செயல்படுத்த வேண்டிய விஷயமும் இப்படி தான் இருக்குது. இவங்க தப்ப வச்சுக்கிட்டு நம்ம பேரில் அதை சரி பண்ணுறதுல எந்த நியாயமும் இல்லை. ஏன்னா ஆழ்கடல் படகுக்கு போகணும்னா அது எவ்வளோ 1.5 கோடி வந்து கிட்டத்தட்ட வருது. 1.25 1.5 கோடி இன்றைக்கி வருது. ஆனால் அவங்க கொடுக்கறது 80 லட்சம். 80 லட்சத்துக்குள்ளே மாற்றினா அது ஆழ்கடல் படகாக மாறாதுன்றதை திருப்பி சொன்னதுனால இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னும் அது முடிவு வரல. இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த எல்லையில் மீன் பிடிக்கிற வேக்கியம் தான் இலங்கை மீனவர்களும் அங்கே மீன் பிடிக்க முடியும். ஏன்னா 2 நாடுகளுக்குமே இந்த கடலுக்குள்ளே இந்த கனிமங்கள் எடுக்கிறது, காற்றாலைகள் அமைக்கிறது, கடலுக்குள்ளே பல்வேறு திட்டங்களை வந்து 2 நாடுகளுமே தயாராக இருக்குது. தனியாருக்கு கொடுக்கும், நமக்கு இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறார் ஒரு அமைச்சர் ஒருத்தர், அங்கே போயிட்டு அங்கே அதானிக்கு அங்கே காற்றாலைகள் அமைக்கிறதுக்காக தேவையான உதவி இங்கேருந்து அவர் செய்ய போகிறார். நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம மீனவர்கள் மாட்டியிருக்காங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு போல. இங்கே இந்தியா காற்றாலை அமைக்குது, அதாவது இந்தியா சார்பில் தமிழ்நாடு காற்றாலை அமைக்குது. உடனே நான் என் பாட்டுக்குள்ளே நான் காற்றாலை அமைக்க போகிறேன். இதே எந்த நிறுவனம் இங்கே பண்ணுதோ அதே நிறுவனம் அங்கேயும் பண்ண போகுது. அதனால் மீனவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை உட்கார்ந்து பேசி தீர்த்துக்க வேண்டிய தொழில் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம்ன்றது மோசமான தொழில்நுட்பம். அதை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குது. அவங்க தான் அதுக்கான முழு பொறுப்பேற்றுக்கணும். இந்த இடத்துல இந்த ட்ராலிங் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு தேவையான எங்களுக்கு கட்டமைப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆனால் அரசியல் பார்வை பார்த்துக்கின்னு இதை வந்து அரசியல் ஆக்கிக்கின்னு இருந்தாங்கன்னா இது என்றைக்குமே வந்து இது வராது. அதனால் எல்லை தாண்டினது வந்து ஒரு பெரிய தவறாலாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி பல்வேறு நாடுகளில் எல்லை தாண்டி ஏகப்பட்ட இதெல்லாம் வருது. எந்த இடத்துலையும் மீனவர்களை அடிக்கலை, மீனவர்களை சுடலை, கைது பண்ணலாம், விசாரிப்பாங்க. உண்மையிலே என்ன காரணத்துக்கு வந்தாங்க, இந்த தவறான வேலை தான் பண்ணக்கூடாது. ஒரு தொழில் ரீதியான விஷயங்களை வந்து நம்ம அந்த பார்வை பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலில் மக்களவை தேர்தல் 18 நடந்தது முடிஞ்சதில், அதாவது கச்சத்தீவை கொடுத்தது தவறு, அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பேசுனாங்க. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுகலாம். இவங்களுடைய கருத்து சரிதானா? அல்லது இப்போ இவங்க ஆட்சி செய்தும் கூட, பாரதிய ஜனதா ஆட்சி செய்தும் கூட அந்த கச்சத்தீவை பெறுவதற்கோ அல்லது உரிமைகளை பெறுவதற்கோ எந்த விதமான வேலையும் செய்யாமல் இப்படி குற்றம் கூறுவது சரியானதான்? மீனவர்களோட வாக்கு மட்டும்தான் எல்லாருமே குறி வைக்கிறாங்க, எந்த கட்சியாக இருக்கட்டும். அந்த அந்த வாக்குகளை மட்டுமே குறி வச்சு எதை பேசுனா இன்றைக்கி மீனவர்களோட ஓட்டை நமக்கான ஓட்டாக மாற்ற முடியும்னு நினைக்கிறாங்களே தவிர, உண்மையிலே மீனவர்களோட பிரச்சனையை வந்து தீர்த்துட்டு அந்த வாக்குகளை நமக்கான வாக்குகளை மாற்றணுன்ற பார்வை யாருக்குமே கிடையாது. இதை வந்து அரசியல் ஆக்கணும். இதை அரசியலாக்கி முழு ஓட்டுகளும் திமுகவுக்கும் அதிமுகவும் போய்கின்னு இருக்குது. அதை நமக்கான வாக்குகளை மாற்றணும்னா கச்சத்தீவை எடுப்போம். கச்சத்தீவை வந்து நம்ம வந்து திருப்பி எடுக்கணுன்றதுல மாற்று கருத்து நமக்கு கிடையாது. வெறும் கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுனால மீனவரோட பிரச்சனை தீர்மானம் நிச்சயமாக அதுவும் கிடையாது. மீனவர் பிரச்சனைன்றது வேற, கச்சத்தீவுன்றது வேற. நமக்கு தேவையெல்லாம் அந்த கடல் பகுதிகளில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் வேணும். நமக்கு வந்து கச்சத்தீவில் போய் அந்த ஓய்வு எடுக்கிறது, இப்போ நமக்கு வேலை இப்போலாம் ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. அதில் ஒரு காலம் இப்போ வந்து நமக்கு தேவையெல்லாம் மீன்பிடி உரிமை. நான் காலங்காலமாக என் பாட்டம் முப்பாட்டம் காலம் தொட்டு எந்த கடல் பகுதிகளில் தொழில் செஞ்சனோ அந்த இடத்துல தொழில் செய்கிறதுக்கான உரிமை தான் வேணும். மற்ற எந்த முதல்வர்களை விட ஜெயலலிதா வந்து மீனவர்களை வந்து இது மாதிரி கைது செய்யும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவாங்க. மற்ற எல்லார்கிட்டையும் இல்லாத ஒன்று, எல்லை தாண்டி போனாங்க, மீனவர்கள் பேராசை பிடிச்சி இப்படியெல்லாம் பார்த்த முதல்வர்கள்கிட்ட இருந்து முதல் ஒரு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கிட்ட இருந்து வந்த வார்த்தை, பாரம்பரியமாக அந்த மீனவர்கள் தொன்று தொட்டு எங்கே மீன்பிடி தொழில் செஞ்சாங்களோ அந்த இடத்துல தொழில் செய்யும் போது கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அது என் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த உரிமையை பேசக்கூடிய முதல்வர்களாக தான் யாராக இருந்தாலும் இருக்கணும்.
ஏன்னா இது தொழில், எங்களோட தொழில் பாட்டம் முப்பாட்டம் காலத்துட்டு நாங்கள் செஞ்ச தொழில். நீங்கள் நிர்வாக இதுக்காக 2 நாடும் ஒன்று சேர்ந்து பேசி எங்களுக்குள்ளே நாங்கள் இதை பண்ணிக்கணும்னா அதை எங்களுக்கு சொல்லணும். எங்ககிட்ட சொல்லி இதால் எங்களுக்கு என்ன பாதிப்பு, அதுக்கு நீங்கள் என்ன மாற்றுன்றதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் அந்த கடல் சார்ந்த பார்வையே இல்லாமல் முழுக்க முழுக்க நிலத்தில் நான் கோடு போட்டேன், இதை தாண்டி போகாத, இது ரோடு, அந்த பக்கம் சுற்றின்னு போயின்ற மாதிரி இருக்குது. பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்தே தொழில் செய்துட்டு வரோம், இதுதான் எங்களது தொழில்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த காலங்களில் டீசலை கடத்துவது அல்லது மனிதர்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் பாஸ்போர்ட் இல்லாமல் கொண்டு விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடும் பொழுது அரசாங்கம் உங்களை கட்டுப்படுத்தத்தானே செய்யும். அதாவது தவறு செய்கிறவங்கள தண்டிக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. இது எந்த இடத்துல மீன்பிடி தொழிலை தவிர வேறு எதுக்கு இந்த மீன்பிடி தொழில் உபகரணங்களை பயன்படுத்தாலும் தவறுன்றதில் மாற்று கருத்து இல்லை. நமக்கு இவங்களுக்கு இந்த சிந்தனை வர்றதுக்கெல்லாம் எது காரணம் என்றதான் கேள்வி. இவங்களுக்கு நியாயமாக இவங்க போய் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த இடைஞ்சலும் இல்லைன்னா இவன் எதுக்கு இன்னொரு தொழிலையும் இன்னொரு பார்வை எனக்கு எதுக்குன்னு கேட்குறேன். நான் வலையை எடுத்துன்னு போயிட்டு நான் மீனை பிடிச்சிட்டு வந்தேன்னா நிம்மதியாக அதை மட்டும் எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய காசு போதுன்னு நிம்மதியாக இருக்கிறவன் தான் நீ நாட்டில் அதிகமாக இருக்கான். அவனை பற்றி பார்வை அவங்களுக்கு இல்லை. வேறு வழி இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டு இது நிலப்பகுதியிலையும் சரி எல்லா பகுதியிலும் யாரோ ஒரு சிலர் இந்த தவறுக்கு துணை போனவங்க இருக்காங்க. இது எந்த இடத்துலையும் எந்த மீனவரும் இவங்களுக்கு ஆதரவாக எப்பவும் குரல் கொடுத்ததும் கிடையாது. இவங்களுக்காக போய் யாரை இவங்களை காப்பாற்றுக்குன்னு எந்த அரசுகிட்டையும் கேட்கறதும் கிடையாது. தவறு எந்த இடத்துல நடந்தாலும் தப்பு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மீனவர்கள் தொழில் செய்யக்கூடிய மீனவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவங்களுக்கு தேவையான கட்டமைப்புலையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தான் தொழிலை முறையாக செய்ய விட்டாங்கன்னா அவன் இன்னொரு தொழிலை பற்றின நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. இந்த தொழில் அந்த மாதிரியான தொழில். இப்போது இந்திய ஒன்றிய அரசு மீனவர்களை பற்றி பேசும்போது இங்கே தமிழ்நாட்டு மீனவர்கள் யாராவது கைது செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மீனவர்கள்னு பேசுகிறாங்க, இந்திய மீனவர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நிச்சயமாக இப்போ மோடி அவர்கள் முதல் பிரதமராக வரும்போது ஒரு குஜராத்தில் ஒரு 10 ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். இது வரைக்கும் பிரதமராக வந்தவங்கெல்லாம் இந்த கடல்சார் மாநிலங்கள்லேருந்து வரலை. இவர் குஜராத் ஒரு கடல்சார் மாநிலத்திலேருந்து வந்தாருன்ற அந்த பார்வை இருக்கும். நிச்சயமாக மீனவர்களோட பிரச்சனை தீரும் கூட நாங்கள் கூட நினச்சோம். ஏன்னா குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் கடல் எல்லை பிரச்சனை இருக்குது. அப்போ நிறைய விஷயங்களை இவர் வந்திருக்கார். இவர் அதை விட பெரிய பொறுப்பில் பிரதமராக வந்திருக்கார். ரொம்ப எளிமையாக இதெல்லாம் ஆனால் எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே செயலில் இல்லை. இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் அதுக்கான விஷயமா இல்லை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாச்சுன்னா அதை பாதிக்கப்பட்டவங்களை தொழில் இந்த பார்டரை தாண்டதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயம் அது அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த நாடாக இருந்தாலும் சரி, இது பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு குஜராத் மீனவர் பாகிஸ்தான் எல்லைக்கு போனால் இந்திய மீனவர்னு சொல்கிறதும், இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் போனால் தமிழக மீனவர்னு சொல்கிற அந்த பார்வை அதுதான். இது நிலத்திலேயே வேறு ஒரு பார்வையாக இருக்குது. நம்ம தமிழகம் மட்டுமே இந்தியாவை விட்டுட்டு ஏதோ ஒரு தனி மாநிலம்ன்ற பார்வை அவங்க அங்கே இருக்கிறவங்க மனசில் இருக்குது. அது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிலம் சார்ந்த மக்களுக்கு மேலே ஒரு பார்வையும் கடல் சார்ந்த மக்கள் பேரில் ஒரு பார்வையும் அவங்க கிட்டையும் இருக்குன்றது தான் எங்களோட அந்த இதை கவனத்துக்கு கொண்டு போவோம். அந்த ஒன்றியத்தில் எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே தமிழ் மீனவர்களாக தான் பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த பார்வை இருக்குது. அது தப்புன்றது அவங்களுக்கு புரியலை. அது ஏன்னு எங்களுக்கு புரியல. எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லை பிரச்சனை இங்கேயும் இருக்குது, அங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது. இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இது இல்லை. அவங்களும் தினம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அந்த நாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது எல்லாம் இயல்பான. ஆனால் இங்கே மட்டும் அந்த பார்வையை ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இலங்கையில் விடுதலை புலிகள் இருந்தது ஒரு தமிழர்கள் என்ற அந்த பார்வையா அப்படின்றதுலாம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றும் அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2009 முடிஞ்சு போச்சு அவங்க பிரச்சனையை. நீங்கள் அதுக்கப்புறமும் எங்களுக்கு அதே பிரச்சனை ஏன் இருக்குன்றது தான் எங்கள் கேள்வி. இப்போது அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு காரணம் காட்டுறாங்க. ஆனால் அது சரியான காரணமாக எங்களுக்கு தோணலை. இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த, இப்போ தொடர்ந்து ஆட்சி செய்கிற அந்த அரசு அந்த கட்சியை சேர்ந்தவர்களை உள்ளே இறக்கி மீனவர்களிடையே இறக்கி மீனவர்களை அந்த கட்சியின் பொறுப்பாளர்களாக மாற்றிக்கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆசை எல்லாருக்குமே ஆசையை காட்டலாம் எடுத்த உடனே வாங்கினா. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் மீனவரோட பிரச்சனை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். எங்களுக்கு அடிப்படை பிரச்சனை எங்களுக்கு வாழ்கிற இடத்துக்கான அந்த உரிமையை கூட வாங்கி தரல. மாநிலத்திலேயே பண்ண முடியல, நீங்கள் இந்தியாவில் இருந்து ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பண்ண முடியும். உங்களுக்கும் அந்த பார்வை இல்லை. ரெண்டாவது, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும். தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கையிலையும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா அரசுமே மத்தியிலையும் சரி மாநிலம் சரி ஆட்சிக்கு போய் மறுபடியும் உட்கார்ந்த பிறகு இதோட 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ஞாபகமே வராது.
மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும்போது மறுபடியும் மீனவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க, மறுபடியும் பழங்குடியினர் பட்டியலுக்கு ஞாபகத்துக்கு வருன்றது தான் எங்களோட குற்றச்சாட்டு. மீன்பிடி தொழில் இப்போ வந்து தொழில் வந்து மீனவர்கள் கையிலேருந்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கைக்கு போகிறதுக்கான வேலையை மத்திய அரசும் பண்ணுது, இங்கே இருக்கிறவங்களும் பண்ணின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எதுவுமே நான் செய்யக்கூடிய தொழிலோ இல்லை நான் செய்யக்கூடிய வியாபாரமோ இல்லை நான் வாழக்கூடிய இடத்துல என்ன நிம்மதியாக வாழ வைக்காமல் இந்த கட்சிக்கு மாறுறதும் அந்த கட்சிக்கு மாறுறதால என்ன பயன் எங்களுக்கு தெரியல. நான் எந்த கட்சிக்கு போனாலும் என்னை சார்ந்த மக்களுக்கு எதையாவது செய்யணும், அவங்க நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக தொழில் செய்யணுன்ற நோக்கம் எனக்கு இருக்கணும். இப்போ கட்சியில் போய் வேறு என்ன பண்ண போகிறோம்? இப்போ எந்த பாஜகவுக்கு போனால் என்ன, திமுகவுக்கு போனால் என்ன, எந்த இடத்துலையும் இது பண்ண முடியலன்னா எதுக்கு உங்ககிட்ட இந்த அதிகாரம் எதுக்கு இருக்கணுன்ற கேள்வி இருக்குது. இந்த அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு மனுவை தூக்கின்னு உங்கள் கையில் எதுக்கு நான் வந்து நிற்கணும்? அந்த அதிகாரத்தை பெறதுக்கான வழியை இன்னிலேருந்து அதுக்கான போராட்டங்களை நாங்கள் வந்து அதை மாற்றிக்கணுன்றதெல்லாம் கவனமாக இருக்கும். இப்போது இந்திய மாநிலங்கள், கடற்கரையோர மாநிலங்கள், அங்கே உள்ள மீனவர் சங்கங்கள், நம்ம மீனவர் சங்கம் எல்லாம் ஒரு இணக்கமான உறவை பேணி வருகிறீர்களா? உங்களுக்குள்ள எப்படி இருக்குது உங்களுடைய உறவு? மொழி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் மத்தியில் மீனவர்களுக்கு எதிர்ப்பான சட்டங்களோ இல்லை மீனவர்களுக்கு எதிர்ப்பான திட்டங்களோ வர இந்தியா முழுவதும் மீனவர்கள் ஒன்று சேர்ந்துருக்கும். 2007 இதே கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம்னு ஒன்று சுனாமி 2004 வந்ததுக்கப்புறம் MS சாமிநாதன் கிட்ட போயிட்டு இதை எடுத்து போய் கொடுத்துட்டு உலக நாடுகள் மாதிரி இந்த கடற்கரையை வந்து மாற்றி காட்டுங்க, நீங்கள் விவசாயத்தை வந்து பெரிய புரட்சியெல்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்தது கடலில் வந்து பெரிய புரட்சின்னு கொடுத்து பெரிய தப்பாக ஒட்டுமொத்த மீனவர் வாழ்க்கையும் அவர் வந்து பெருசாக பேசுகிறாங்க, அந்த பத்மஸ்ரீ அதெல்லாம் கொடுக்குறாங்க. வேளாண் அது விவசாயிகளுக்கு கேட்டால் தெரியும் அது எந்த அளவுக்கு விவசாய புரட்சியை பண்ணாருன்ட்டு. இங்கே நமக்கு புரட்சி பண்ண வந்தார். இந்த கடற்கரையெல்லாம் அப்படி தான் உலக நாடுகள் மாதிரி பயன்படுத்தணும்னு அப்போவே கொண்டாந்தார். கடற்கரை மண்டல நம்ம கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானே இருந்தது. இவர் வந்து கடற்கரை மேலாண்மை அறிவிப்பானேன்னு ஒன்று கொண்டார், மேனேஜ்மெண்ட். அதை அப்படியே பிரைவேட் ஆகணும்னு அதுலேயே ரொம்ப வெளிப்படையாக கடலை நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது, சுனாமின்னு வந்துடுச்சு, இனிமேல் நீங்கள் பயந்து எல்லாம் தள்ளி போயிடுங்க, உங்களுக்கெல்லாம் தூரத்தில் வீடு கட்டி கொடுத்துருவாங்க, அங்கே போய் வாழ்ந்துங்க, உங்களுக்கெல்லாம் மாற்று தொழில் சொல்லிக் கொடுப்போம், உங்களுக்கு வந்து தையல் கிளாஸு வேறு ஏதாவது பூகு பின்ன இப்படியெல்லாம் திட்டத்தை போட்டு கீழே ஒவ்வொரு கடற்கரையிலையும் இறங்க ஆரம்பிச்சிட்டார் இதை பிரச்சாரம் பண்ணி. அப்போது இந்தியா முழுவதும் மீனவர்கள் ஒன்று திரண்டு ஒரே நாள் ஆகஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளையனை வெறியேறு தினத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அந்த தினத்தில் ஒரே நாள் வந்து பண்ணியிருக்கோம். அதே போல் இப்போ 2021 இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, மத்திய மீன்வள மசோதான்ட்டு. அது முழுக்க மீனவர்களுக்கு இதுவாக இருக்குது. சாதாரண மீன்பிடி படகு வச்சுருக்கல, சாதாரண கட்டுமரம், என்னை வந்து கப்பல் முதலாளின்னு அதில் சொல்லுமா, நான் கப்பல் ஓனர்னு சொன்னால் நான் கப்பல் ஓனரான். இதான் நம்மளை வந்து மேலே கொண்டாடுறாங்களா, முதலாளின்னு சொல்லிட்டேன். முதலாளின்னு சொல்கிறதோட இல்லை விஷயம், கப்பலுக்கு கேப்டன் எப்படி இருப்பார், கேப்டன் இருக்கணும், அதுக்கான குரூஸ் இருக்கணும், அவங்க எப்படி அனுமதி வாங்கி போகணும், எல்லாமே அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. எப்படின்னே தெரியல. அதில் ஒரு வார்த்தை தானே இப்போ இதில் என்ன கப்பல்னு இதில் என்ன பெரிய இது இருக்குது, ஷிப்புன்னு எழுதியிருக்கிறோம், இதில் என்ன உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா முழுக்க நம்மளுக்கு எதிர்ப்பாக அனுமதி வாங்கி தான் தொழிலுக்கு போகணும். இன்றைக்கி நீங்கள் என்ன வலையை எடுத்துமோன்னு அவங்க முடிவு பண்ணணும், இல்லை நான் சொல்லிட்டு போகணுமா, இதெல்லாம் சொல்கிற வரைக்கும் அங்கே மீன் அங்கே இருக்குமான்லாம் தெரியல. இப்படி படு மோசமாக இருந்தது. இதுக்கும் இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த மீனவர்களும் ஒரே நாள் ஒன்று திரண்டு அதுக்கான போராட்டங்கள் நடத்தினாங்க. இதுக்கு பல்வேறு அமைப்புகள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இயக்கங்களை வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். அரசியலாக பிரிஞ்சிருக்கிறோம், அமைப்புகளாக பிரிஞ்சிருக்கிறோம். பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு ஒன்று தான், அது மொழி எதுவும் எங்களுக்கு தெரியாது. பிரச்சனையை எதிர்க்கிறதுக்கு இந்தியா முழுவதும் நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களது சிக்கல்கள்லாம் நீங்கி உங்கள் உரிமையோடு நீங்கள் வாழ்வதற்கான வழிவகைகளை அரசு நடத்த வேண்டும், அரசு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வை முடிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, வேறொரு ஆளுமையுடன் மற்றொரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.